வணக்கம். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓல்டு வெஹிக்கிள் ஒரு மாருதி ஆம்னி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எங்கேருந்து வந்திருக்குன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாப்புல. நம்ம நண்பர் நம்ம இன்ஸ்டாவிலையும் யூடியூப்பையும் பார்த்து வந்திருக்கிறாப்புல. மெயினாக நம்ம ஃபாலோவர்ஸ் சரி ரைட்டு வைக்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 90-80s கிட்ஸ் வண்டி இது. இந்த வண்டிக்கு நம்ம சூப்பராக தரமான ஒரு அப்டேட் பண்ணுறோம். கஸ்டமர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாப்புல, இந்த வண்டிக்கு வந்து பெயிண்டிங் பண்ணிட்டாப்புல. ஆனால் வந்து பெயிண்டிங் பண்ணதை கையோடு நம்மகிட்ட கேட்டாப்புல, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாப்புல. அதனால் வந்துட்டு நேற்று இந்த வண்டியை நம்மகிட்ட கொண்டு வந்து இந்த வண்டி விட்டுட்டு போயிட்டாப்புல. இந்த வண்டிக்கு என்னென்ன அப்டேட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஓல்டு மாடல், அதனால் அந்த வண்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, பழைய வண்டினாவே நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டு சொன்னால் சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் வந்து ஓல்டு எப்பயுமே வந்து எந்த அப்டேட் பண்ணாலும் வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இந்த வண்டிக்கு தரமான ஒரு அப்டேட் பண்ணி தரோம். சரிட்டு என்னென்னு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வண்டிக்கு ஹெட்லைட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மகேந்திரா தார்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹெட்லைட் என்ன பண்ணுறோம் ப்ராஜெக்ட்டில் இந்த வண்டியை வந்து அப்டேட் பண்ணுறோம். அது ஒன்று. அப்புறம் இந்த செட்டப்பில் எல்லாமே என்ன பண்ணோம், லைட்டிங் வந்து மாற்றுறோம். அது ஒன்று. ஃப்ரண்ட் கிளாஸ் சேஞ்ச் பண்ணணும்னாப்புல. அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வைப்பர் பிளேடு நியூ போட்டுவிட்டு, அதே மாதிரி வந்து இதில் முன்னாடி வந்து ஜம்பிங் லைட்டு, வண்டிக்கிற கண்டிஷன் இது தான். அது ஒன்று மெயினாக பார்த்துக்கோங்க. அந்த செட்டப் பண்ணும். அப்புறம் ஈயான் எல்இடி லைட் நம்ம எப்பயும் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் போட சொன்னாப்புல. அந்த செட்டப் ஒன்று பண்ணி விட்றோம். ஒரு உங்கள் திருப்திக்கு எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படி பண்ணுங்கனாப்புல. அதனால் அதை பண்ணி விட்றோம் மெயினாக. அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ஆல்ட்ரேட் சொல்லிடுறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இருக்கிற கண்டிஷன் தான். உள்ள ஃப்ளோர் மேட்டும் கிடையாது. ரெண்டாவது வந்து சீட் கவர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு சீட் கவர், அதனால் வந்து ஹெட் ரெஸ்ட் வராது. இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் வராது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று சீட்டு சேஞ்ச் பண்ணுறோம், இல்லைன்னா வந்து இதுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் வச்சு ஆல்ட்ரு பண்ணுறோம். அது ஒன்று. அப்புறம் அப்பிள்ஸு டோர் பேட் இந்த வண்டியில் எதுவுமே இல்லை. ஒரு கஸ்டமர் நல்லா சொல்லிட்டாப்புல, ஏங்க வண்டி எடுத்து நாங்கள் எல்லாமே பெயிண்ட் பண்ணோம், ஆனால் வந்து டோர் பேட்லாம் இல்லைங்க, நியூவாக தான் போடணும் அப்படின்னாப்புல. இந்த வண்டிக்கு நம்ம என்ன மாதிரி இதில் போனோம்னா, இந்த வண்டிக்கு நம்ம ரெக்ஸின் கிளாத்தில் வந்து நம்ம ஆக போல் நம்ம சீட் கவர் ஆல்ட்ரு பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். அதுவும் ஒன்று. அப்படியே உள்ளுக்குள்ள என்ன காட்டிடுறேன். அப்படி பாஸ் பண்ணி சாமி. அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வாங்கினது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்லி 5 சீட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன சொன்னோம் அப்படின்னா, நான் அதிகமாக வந்து வெளியே போவாங்க, கொஞ்சம் ஃபேமிலியோடு வந்து போகிறதுக்கோசம் தான் நான் என்ன பண்ணோம், நான் தனியாகவும் ஃபேமிலியாகவும் போகிறதுக்கோசம் நான் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னாப்புல. நம்ம என்ன பண்ணுறோம், அம்மா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு ஒன்று ஆம்னிக்கு ஒரு சீட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். இந்த சீட்டை என்ன பண்ணுறோம், நம்ம அழகு போல் வந்து பேக்கில் என்ன பண்ணுறோம், பேக்கில் தள்ளி போடுறோம். ஏன்னா வந்து கஷ்டம். அவர் என்ன கேட்டால் அப்படின்னா, எனக்கு வந்து நான் எல்பிஜி பண்ணுறேன் அப்படின்னாப்புல, அதனால் உள்ள தள்ளி பண்ணுறோம். இதுக்கு இடையில இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு 15 இன்ச்சில் வந்து நான் எல்இடி டிவி வச்சுக்கிறேன், எனக்கு ஃபிட்டிங் பண்ணணும்னாப்புல. இந்த இடத்துல ஒரு 5 இன்ச்சு டிவி வந்து நம்ம ஒர்க் முடிக்கிறதுல கொடுத்தா நம்ம அது ஃபிட்டிங் பண்ணி விட்லாம். இந்த இடத்துல வண்டிக்கிற கண்டிஷன் இதுதான். அப்படியே பேக்லேயும் பார்த்துடலாம். பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு டோர் வைசர் மெயினாக, இந்த வண்டிக்கு டோர் வைசர் போட்டு விட்றோம். அதே மாதிரி எல்லா வண்டியிலும் ஆல்டர்னேஷனாக மெயினாக வந்து பேக்கில் ஸ்பாய்லர். கஸ்டமர் வேறு என்ன பண்ணலாம்னாப்புல, சூப்பராக இருக்கும். ஸ்பாய்லர் ஒன்று வச்சு விட்லானே, ஸ்பாய்லர் வச்சு விட்டு அதே மாதிரி இந்த டிக்கி மிரர் ஒன்று வரும். அந்த மிரர் பேக்லேயே வந்து ஏன் இடையில லைட்டு. ரெண்டாவது இந்த வண்டிக்கு ஸ்க்ரீன் போடுது. வண்டி இருக்கிற கண்டிஷன் இது தான் பார்த்துக்காங்க. வண்டி இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் இது தான். நல்லா தரமாக பக்காவாக ரெடி பண்ணி தரோம். பின்னால் டிக்கியில் காட்டிடுறேன். டிக்கிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆக்சுவலி அவர் பெயின் பண்ண கையோடு வந்து எனக்கு கொட்டேஷன் கேட்டாப்புல, கொட்டேஷன் கொடுத்தேன். சரி நேரில் வரேன்னு சொல்லி நேரில் வந்தாப்புல எல்லாம் முடிஞ்சுது, அட்வான்ஸ் போட்டாச்சு. சரி இந்த வண்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டி தான். வண்டி இருக்கிற கண்டிஷன் தான். நல்லா தரமாக பக்காவாக ரெடி பண்ணிடுறோம். வண்டி ஒரு ரவுண்டு பார்த்துக்காங்க, சுற்றி பார்த்துக்காங்க. லாங் புக் எடுத்துக்கோங்க. நாம் எப்படி வந்து அந்த க்ரூசரை பயங்கரமாக ரெடி பண்ணி தந்தோமோ அதே மாதிரி வந்து இந்த வண்டி அதுக்கு மேலே ரெடி பண்ணி தரோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓல்டு வெஹிக்கிளை ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ரெண்டாவது எனக்கு டைம் கொடுங்க, அது மெயினாக சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் உங்களோட ஒரு இதனால தான் நாங்கள் வந்து மேல் படிப்படி வருது. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.